வெல்கம் டு குக்கிங் அப்டேட். வாங்க இன்றைக்கி முட்டை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முடி தேங்காய், 2 முந்திரி, 4 பாதாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு அது நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கினேன். நல்லா அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நான் காரம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால அரை கரண்டி போட்டேன். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. இப்போ அரை கப் தயிர் இந்த கொஞ்ச நேரம் வதக்கணும். இதோட இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை தூக்கி ஊற்றி குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் வதக்கும் போது ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா குருமா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்க வேண்டியதான். ஒவ்வொரு முட்டையாக அந்த மாதிரி ஊற்றணும். இப்போ 3 முட்டையும் ஊற்றியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா முட்டை வெந்திருக்கு. இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.